ஜாலியாக கெட் டுகெதர் பண்ணிவிட்டு இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்குது வியூ. அங்கே பார்த்தீங்கன்னா பட்டாயா சிட்டின்னு போட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க ரெடியாக. அப்படியே பைக் ஓட்டுற மாதிரியே தாங்க, எந்த கண்ட்ரோலும் இல்லை பெருசாக. முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க எது என்னன்றதுலாம். பாருங்கள், லெஃப்ட் சைடில் தான் காமன் ஏரியா மாதிரி தெரியுது. அதே மாதிரி நிறைய இந்தியன்ஸு, எல்லாம் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, நிறைய இந்தியன் டான்ஸ் கிளப்பு அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மீட் இருக்குது, அதுக்கப்புறம் கோஸு, அதுக்கப்புறம் சீஸு. இதில் வந்து வேறு ஃப்ளேவர்லாம் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணிங்கன்னா இது வந்து 279 ஏதோ சம்திங் போட்டுருந்தாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து மசாஜ் சென்டரும் மற்றபடி எல்லாம் பப் ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் பார்ட்டி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் காசு நிறைய செலவாகும். இன்னும் இங்கே களை கட்ட ஆரம்பிக்கல. எல்லாம் ஈவினிங் சன்செட் தான் பார்க்கறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்து ஒரு சில பேர் இளநீர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா மாதிரி இந்த இடத்துல உட்காந்துட்டு. எவ்ரிதிங் யா 4000 boat oh island parasailing 1000 baht. okay thank you 1000 okay thank you. பாருங்க, அவங்க வந்து பேராகிளைடிங் வந்து இவ்வளோ தான் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனித்தனி லொக்கேஷனாக இருக்குது. இங்கே பாருங்கள், பிரித்து வச்சுருக்காங்க. இது இவங்களோட பப்பு போல். இதுக்குள்ளே வந்துட்டு இங்கே ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வந்து சன்செட்லாம் பார்க்கலாம் போல். இப்படி உட்காந்துட்டு எல்லோரும் வந்து ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக கெட் டுகெதர் பண்ணிவிட்டு இதாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்குது வியூ. அங்கே பார்த்தீங்கன்னா பட்டாயா சிட்டின்னு போட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இன்னும் வந்து களை கட்ட ஆரம்பிக்கல, டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி சன்செட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம காமன் ஏரியா போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நைட்டுக்கு மேலே, அதாவது ஒரு 8-9 வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம்லாம் இங்கே போனீங்கன்னா ஒன்றும் அப்படி ஒன்றும் இருக்காது, பண்ணலாம். சரி, நம்ம வந்து அதேமாரி அந்த உங்களுக்கு காட்டியிருப்பேன், வரும்போதே காட்டியிருப்பேன். அந்த பட்டாயா ஸ்ட்ரீட்டில் வந்து வாக் பண்ணிவிட்டு வரவங்களால நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த இடம் தான் சூப்பராக இருக்கும். அந்த இடத்தாண்டி இப்போ வந்து கூட்டமே இல்லை, இருக்குது. ஆனால் அந்த அளவு கூட்டமாக பயங்கரமாக அந்த பார்ட்டி மோடுக்கெலாம் போகல. சரி, நம்ம வந்து அதெல்லாம் காட்டுறோம். கூடிய சீக்கிரம் வந்துடும். இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட்டு காமனாக ஒரு பீச் ஏரியா அப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அங்கே இருக்குது. அதை போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பப்புக்கான ஏரியா மாதிரி பாருங்க. உட்காந்து இங்கே ஆர்டர் பண்ணிட்டு குடிச்சிட்டு ஜாலியாக அப்படியே இருப்பாங்க போல். நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போயிட்டு அந்த இடத்தாண்ட பார்ப்போம். நான் வந்து உங்களுக்கு அந்த லெஃப்ட் சைடு போய் காட்டுறேன். இந்த சைடில் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் போல். லெஃப்ட் சைடில் தான் காமன் ஏரியா மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய இந்தியன்ஸு, எல்லாம் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸு, நிறைய இந்தியன் டான்ஸ் கிளப்பு அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ இந்தியன்ஸாக இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. எல்லா ஊர்லேருந்தும் இருக்காங்க. பட் ஆனால் இந்தியன்ஸ் வந்து தொழிலே பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பாருங்க, ஆசனா ஹெல்த் மசாஜ் அப்படின்னு போட்டிருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நிறைய இந்தியன் ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன், பார்த்துட்டு. பார்த்துக்கங்க, சன்செட் ஆக போகுது. அதனால் சரி உள்ளே வந்தாச்சு. இதுதான் காமன் ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் இருக்காங்க. அது இல்லாமல் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து மசாஜ் சென்டரும் மற்றபடி எல்லாம் பப் ஆக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. அதனால் பார்ட்டி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் காசு நிறைய செலவாகும். அதுக்கேற்ற மாதிரி தயாராக வந்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் பிரம்மாண்டமாக வேறு லெவலில் ஏதாவது ஃபன் பண்ணோன்னா அதுக்கும் ஆப்ஷன்லாம் இருக்குது போல். எக்கச்சக்கமாக இருக்காங்க. இந்தியன்ஸே நிறைய பேர் நான் பார்த்தேன். நிறைய பேருங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடில். அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. கையில் நிறைய பணம் வச்சுட்டு இதுமாரி தங்க நகையெல்லாம் நிறைய போட்டுலாம் தெரியாதீங்க, ஏமாற்றி விடுவானுங்க. அதனால் வந்து நான் அதுவும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா நினைக்காதீங்க. நிஜமாலுமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வரீங்கன்னா உங்களுக்கு என்ன உங்களோட லைஷர் டைம், உங்களோட
ஜாலியான ஒரு ஹாலிடேவை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹெல்த்தியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி போகிறீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் போகிறீங்க. அதை யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்க காசை பிடிங்கிட்டு விட்டாங்கன்னா அதை யாராலையும் நீங்கள் போய்ட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ரைஸே பண்ண முடியாது. அந்த விஷயமே வெளில வராத மாரி அவங்க ஆஃப் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தாலுமே அந்த ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க ரேண்டமாக அப்படி அப்படியே நிற்கிறாங்க, நிறைய ஆட்கள். அதனால் எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த ஏரியாவில் இப்போவே இப்படி தான் இருக்குது. நம்ம ஒரு 9 மணிக்கு மேலே வந்தோம்னா இன்னும் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம ஆல்ரெடி பேங்காக்லேயே ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்தமாதிரி தான் ஆச்சு ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கே பயமாக தான் இருக்குது. கேமராலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது பிடிங்கிட்டு விட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரில. நான் ரொம்ப பில்டப்லாம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாலுமே அது பேங்காக்லேயே நடந்தது. இந்த இடத்தாண்ட பட்டாயா இன்னும் இவங்க உச்சமாக இருக்காங்க ரொம்ப நினைக்கிறேன் இந்த இடத்தாண்ட. அதாவது ஒரு ஸ்ட்ரீட் 2 ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. இது அப்படியே போகுது ரோடு. இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்குமே இப்படி தான் இருக்கும் போல். நம்ம இப்போ ஒரு 100 மீட்டர்ஸ் தான் நடந்தோம். அந்த 100 மீட்டர்ஸில் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துட்டோம். அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி நைட்டு எப்படி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து என்னென்ன காட்ட போகிறேன்னு எனக்கே தெரில, சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஆனால் பீச்சு சும்மா ரிலாக்ஸிங்காக இருக்குது, எந்த தொல்லையும் இல்லை. யாரும் ப்ரமோஷன் பண்ணி இதை வாங்கிக்க அதை வாங்கிக்கன்னு இது வரைக்கும் நம்மக்கிட்ட யாருமே கேட்கல. நம்ம ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகுது. எல்லாமே இந்த ரைடெல்லாம் ஃபன் ரைடெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இதை மாதிரி இருக்குது. இதெல்லாம் தாராளமாக நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக விளாடுங்க, நல்லா ஹெல்த்தியாக விளாடுங்க. சரிங்களா, சூப்பராக இருக்கும். மண் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி தான் இருக்குது. அதேமாரி மண்ணோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், அந்த எண்ட்லேருந்து இது வரைக்கும் தான். அங்கே சேர் மாரி போட்டிருக்காங்க. அங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான இளநீர் இல்லை வேறு ஏதாவது ட்ரிங்க் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வியூ பார்க்கலாம். அப்படி அதுலேயும் போர் அடிச்சுது, நீங்கள் இந்தமாரி ரைடு போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய செலவாகுதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ப்ரைஸ் டீட்டெயிலாம் இங்கே கேட்கல. நான் கேட்டுட்டு உங்களுக்கு என்னன்றதை கரெக்டாக சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஓட்டிகிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதேமாரி போகிறீங்கன்னா ஒரே இதுலேயே எல்லாத்தையும் போக பாருங்கள், நல்லா விசாரிச்சுக்குங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே டீம்லேயே இப்போ அந்த டீமில் போய்ட்டு இந்த ஒரு கேம் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்டயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் போட்டு தருவாங்க. நீங்கள் ஒன்று இங்கே பண்ணிவிட்டு இன்னொரு தன்னை போய்ட்டு இன்னொரு டீம் இருப்பாங்க, அவங்ககிட்ட பண்ணிங்கன்னா அந்த ஆஃபர் கிடைக்காது. இதை பாருங்கள், இவங்க காட்டுறாங்க. ஹலோ, இங்கே பாருங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் காட்டுறாங்க. 1200. This is to fly. So for everything. Yeah, 4,000. 4,000. Go to island. Yeah. Okay. If you want parasailing, 1,000 baht. Discount for you. Okay. Thank you. 1,000. Okay, thank you. பாருங்க, அவங்க பேராகிளைடிங் இவ்வளோ தான் சொல்கிறாங்க. 1000 சொல்லியிருக்காங்க. நம்ம இப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கே ஐலாண்டு ஒன்று இருக்கான், அந்த ஐலாண்ட் போகணுன்னா தான் 4,000 சொல்கிறாரு. ஓகே, சரி. இதுமாரி எல்லாருமே இங்கே இருப்பாங்க. நம்ம நல்லா விசாரித்து பார்த்துட்டு எடுத்தால் தான் உங்களுக்கு ஏதாவது நல்ல ஆஃபரில் கிடைக்கும். நம்ம யூடியூப்பில் இதை போடுறதுனால அவங்க நம்மக்கிட்ட வாண்டடாகவே பேசுகிறாங்க. இதுமாரி ஆஃபர்லாம் தரேன்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம மட்டும் யூடியூபராக இல்லைன்னா இது கூட கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்தா வாடா வரலான்னு போடான்னு விட்டுருவானுங்க நினைக்கிறேன். சரி, ஓகே. ஏதோ யூடியூபராக இருக்கிறதுனால என்னால் இதெல்லாம் கவர் பண்ணி உங்கள்கிட்ட காட்ட முடியுது. நம்மளும் ஏதாவது பர்சனலாக இப்போ நம்ம ஒரு ரைடு போகணுன்னா நமக்கு ஏதாவது ஆஃபர் மாரி தருவாங்கன்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போமே. ஆனால் நம்ம அப்படி ஒன்றும் எக்ஸாட்டிக்கான ரைடெலாம் அதுமாரி பண்ண போகிறதில்ல. பார்ப்போம். எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்து ஏதாவது ஒரு ரைடு பண்ணியே ஆகணும்னு தோணுச்சுன்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். அதேமாரி கிளைமேட்டும் ஒத்துழைக்கணும். நல்லா சன்செட் இருக்கா மாதிரி கோப்ரோலாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக அதை பண்ணிடுவேன் உங்களுக்கு. பாருங்கள், இது இன்னொரு டீம் போல். இங்கே பேனர் மாதிரியே வச்சுருக்காங்க. பாருங்க, ஜோடியாக உள்ளே போகிறாங்க. பாருங்க, 2 பேராக உள்ளே போகிறாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் தந்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ரெயின்போ
பீச் அப்படின்னு போட்டிருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இந்த பனானா ரைடுன்னு வாங்க. ஆக்சுவலாக ஒரு பனானா மாரி நல்லா நீளமாக இருக்கும். இதில் வந்து 4 பேர் உட்காரலாம், இல்லை 5 பேர் உட்காரலாம். பாருங்கள், 5 பேர் உட்காரலாம் போல. இல்லை நம்ம தைவான்லேயே நான் காட்டியிருப்போம் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் டீமாக போகிறவங்க வந்து 5 பேர் உட்காந்துப்பாங்க. அது ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னுவாங்க. அது இழுத்துட்டு போயிட்டு அப்படியே லாஸ்ட்டாக உழ வைப்பாங்க. அதில் காமெடியாக இருக்கும் அது. இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதை காட்டுறேன் பாருங்கள் கிட்ட இருந்து. வந்து ஏறி உட்காந்துக்கிறாங்க ரெடியாக. அப்படியே பைக் ஓட்டுற மாதிரியே தாங்க, எந்த கண்ட்ரோலும் இல்லை பெருசாக. முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க எது என்னன்றதெல்லாம். பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், குழந்தையும் உள்ளே உட்கார வச்சுக்கிறாங்க. ஃபேமிலியாக போகிறாங்க. 3 பேர் போகிறாங்க. ஆக்சுவலாக அப்பா ரொம்ப பெருசாக இருக்கார். இடம் பத்துமான்னு தெரில. உட்காந்துட்டாங்க. எப்படியோ 3 பேரும் உட்காந்துட்டாங்க. ஒன்றை தான் ஓட்டி ஆகணும், வாய்ப்பே கிடையாது. அட்வென்ச்சர்லாம் பண்ண முடியாது பாப்பா வச்சுக்கிட்டு. ஓட்டுறாரு. பாருங்க, குழந்தைய வச்சுட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நம்ம ஊரில் இருந்தால் கார் துப்பியிருப்பாங்க. நம்ம வீட்டில் நான் நீ போய் ஊந்து வார்த்து வா, குழந்தைய தூக்கிட்டு போகிறேன்னு. இப்படி தாங்க இருக்குது. இப்படி வந்து செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த சைடில் வந்து இதுமாரி போட்டு விட்டுருக்காங்க. அந்த சைடில் ஓட்டக்கூடாது போல். பாருங்க, இந்த 2 நாயும் ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2க்கும் நம்ம ஊர் பீச் மாதிரி தாங்க இருக்குது. ஒரு ஸ்பெஷலாகவும் ஒன்றும் இல்லை. மணல்லாம் அப்படியே நம்ம ஊரே தான். நாய் தான் தெரியுது. இன்னும் ஃபாரினர் நிறைய பேர் வரானுங்க ஃபன் பண்ணுறதுக்கு. அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. அதேமாரி தான் இந்த ரைடெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இந்த மசாஜ் அது இதுன்னு ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இடத்த. சரி வாங்க, வேறு என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, எழுத்தா மாதிரி நம்ம இப்போ உங்களுக்கு அந்த ரைடெல்லாம் காட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கு எழுத்தா மாதிரியே தான் இது இருக்குது. ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் போல். சரி உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டிட்டு நம்மளும் அதை லைட்டாக சாப்பிட்டு அப்படியே வருவோம். வாங்க. இன்னும் இங்கே களை கட்ட ஆரம்பிக்கல. எல்லாம் ஈவினிங் சன்செட் தான் பார்க்கறதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்து ஒரு சில பேர் இளநீர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா மாதிரி இந்த இடத்தாண்ட உட்காந்துட்டு. சரி வாங்க. கரன்சி எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப தாறுமாறாக தாங்க இருக்குது. நம்ம அங்கே பேங்காக்கில் பண்ணது வந்து 1.09 ஏதோ பண்ணுன்றாங்க. நம்ம தைவான் டாலர் நான் சொல்கிறது. இங்கே வந்து 1.01 தான் தராங்க. அவ்வளோ ஆட்டையை போடுறாங்க அநியாயத்துக்கு. அதுதான் நம்ம டூரிஸ்ட் லொக்கேஷன் வந்தாலுமே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி கரெக்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணி கரெக்டாக காசு எடுத்து வந்தீங்கன்னா காசு கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம். அவ்வளோதான். என்ன ஒரு 1000 ரூபா கிட்ட அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இங்கெல்லாம் பண்ணோம்னா. சரி, நான் ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான கடை ஏதாவது நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக அதை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இதுதான் மெனு. டாக்கோ பெல்ன்ற கடைக்கு வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தெரியுது. 279. Yes. Okay, this one. நம்ம உள்ளே வந்துட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குது. பாருங்க, ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ நாள் ரீஃபில் பண்ணி குடிச்சுட்டே இருக்கலாம் போல். இங்கே இருக்க வரைக்கும் காப்பு பண்ணி கொடுத்துருவாங்க போல். டாக்கோ பெல்லு லவ் எஸ்ன்னு ஏன் போட்டானுங்க தெரில. பட்டாயா. ஓகே. உள்ளே வந்து குக் பண்ணுறதுலாம் அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. உள்ளே பாருங்கள் அந்த சிப்ஸு அது உள்ளே தான் நமக்கு தேவையான அந்த க்ரீமெல்லாம் ஃபில்லிங்லாம் வச்சு இப்படி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, அது இல்லை, மேலே இருக்கு பாருங்கள் அப்பளம் மாதிரி. இதுதான் சப்பாத்தி மாதிரி இருக்கா ஒன்று, அதுதான் பாருங்கள். அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சப்பாத்தி மீறி தான் பண்ணுறாங்க. அடுப்பு அதுதான் நினைக்கிறேன்.
இங்கே அடுப்பு இருக்குது, அதில் போட்டு 2 தட்டினாங்க, அவ்வளோதான் குக் ஆகிடுச்சு. தட்டு வச்சுட்டாங்க சித்தார் ரூம் மாரி. வந்து உள்ளே வந்து என்னென்ன ஃபில்லிங் நம்ம கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லிங்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இன்னொரு சாஸ். இதில் சாஸ் தாங்க முக்கியம். சாஸ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இதில் வெறும் அப்பளம், அந்த பப்பளம் சாப்பிட மாட்டீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து அவங்களுக்கு தேவையான அந்த காயெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி சாஸு ப்ளஸ் அந்த காயை போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் மெக்சிகோவில் ரொம்ப ஃபேமஸ்னுவாங்க, டாக்கோஸ்னு. நீங்கள் மெக்சிகோ போனீங்கன்னா இதை சாப்பிடாம இருக்கவே முடியாது, எல்லாம் சந்தையிலும் நடக்கும்ன்றாங்க. நம்ம வந்து இன்னும் மெக்சிகோ போனோன்னா வேறு லெவலில் பண்ணலாம். அங்கேயும் செம்மையாக அந்த பார்ட்டி கல்ச்சர்லாம் பயங்கரமாக இருக்கும்ன்றாங்க மெக்சிகோ. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்குன்றாங்க அந்த இடத்தாண்ட. பட் இருந்தாலும் எல்லா இடமும் ரிஸ்க்கு தான் சொல்ல போனால், நம்ம இருக்கிறத பொறுத்து தான். பாருங்க முடிச்சிட்டாங்க, குக்கிங்கே முடிஞ்சிச்சு. சிம்பிளாக இருக்குல்ல, ஈஸியாக பண்ணிடுறாங்க சட்னு. பாருங்க இது ஃபேண்டா தான். ஃபேண்டாலே வந்து கிரேப் ஃப்ளேவரு. நல்லாயிருக்கு. பாருங்க நம்மளுக்கு தான் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. Thank you. பாருங்க அவங்க பண்ணும்போது அப்படியே தெளிவாக காட்டினேன். ஃபைனலாக அவுட்கம் இப்படி தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மீட் இருக்குது, அதுக்கப்புறம் ரோஸு, அதுக்கப்புறம் சீஸு. இதில் வந்து வேறு ஃப்ளேவர்லாம் இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணது தான். இது வந்து 279 ஏதோ சம்திங் போட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு மெனுவிலே காட்டியிருப்பேன். இதுக்கப்புறம் இது வந்து ஆல்வெல் சிப்ஸ் ஆட்டம் இருக்குது, சுட இருக்குது. கொஞ்சமான சுடு, ரொம்ப சுடாக இருக்குங்களா? நல்லா இருக்கும் முருகன்னு. அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்ற ஆல்வெளிக்காங்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சாஸ் நிறைய தந்துருக்காங்க. அதிலே ஆல்ரெடி சாஸ் இருக்குது, போதும் நினைக்கிறேன். பாருங்க இந்த ஃபயர் சாஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க, அடுத்து ஹாட் சாஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ரெண்டும் காரமாக தான் இருக்கும் போல். ஓகே சரி, ஏதாவது ஒன்று ஊற்றி சாப்பிடுவோம். பாருங்க ஹாட் சாஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும். அடுத்து வந்து ஃபயர் சாஸ் கொஞ்சம். Okay, we try. சாப்பிட்டு பார்ப்போமா? ஓகே. சூப்பராக இருக்குங்க. ஒர்த்து. நம்ம தைவானில் ஒரு அளவுக்கு சாப்பிட்டோம், ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இது சூப்பராக இருக்குது. கடை அந்த மாதிரி போல செம்ம ஐட்டக்காக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே நாட்டில் நடனம் ஆடுது. சூப்பராக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லோக்கல் ஃபுட்ஸும் நிறைய இருக்குது. சரி நம்ம லோக்கல் ஃபுட்ஸ் சாப்பிட்றது மாதிரி இது லைட்டாக சாப்பிடணுன்றது வந்தால் இதுலேயே இவ்வளோ பெரிய ஃபுட் ஆகி போச்சு. போவோம் இதுக்கப்புறம் போவோம், கவலைப்படாதீங்க.